வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் சம்திங் டாக் ஒன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பேசிக்கொண்டிருப்பது பிரபாகரன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சம்திங் டாக் ஒன். இங்கு நாம் ஒவ்வொரு வாரமும் ஏஐ நடக்கிற புதிய விஷயங்களை, மாற்றங்களை, நமக்கு செய்திகளை இங்கே பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி செய்தி வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஆக்சுவலாக இந்த வார ஏஐ உள்ள நடந்த முக்கியமான செய்திகள், நாட்டின் சில இந்த ஏஐ சிப்ஸுக்கான கட்டுப்பாடு, ஓகேங்களா, இது மைக்ரோசாஃப்ட் ஏஐடைய தாக்கம், ஜூம் நிவிடியாவுடைய ஏஐ சப்போர்ட்டு 3.0, வேமக்ஸ் ரோபோ டாக்ஸி, ஓகேங்களா, கூகுள் அண்ட் டிஸ்கவரியுடைய விட்டாலிட்டி ஏஐ, இதெல்லாம் தான் டாப் 5 நியூஸை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேங்களா, வாங்க நண்பர்களே, ஏஐங்கிறது ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு புதிய சேவை, புதிய வேலைவாய்ப்பில் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரு டெக்னாலஜி. ஏஐ ஒரு கருவி அல்ல, அது ஒரு வாய்ப்பு, அது ஒரு மாற்றம். ஓகேங்களா, அதனால் வாங்க நம்ம இந்த வார முக்கிய ஏஐ செய்திகளை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் செய்தி, அமெரிக்க நிவேடியா பிளாக்வெல் சிப்புகளை உள்நாட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. நிவேடியாங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரியும், ஜிபியு சிப்ஸ் தயாரிக்கிற கம்பெனி, ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஓகேங்களா, நிவேடியா மிக மேம்பட்ட வெல் அட்வான்ஸ்டு பிளாக்வெல் ஏஐ சிப்புகள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது ஏஐ ஆழ்வத்துறையில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் முயற்சி. ஆக்சுவலாக சீனா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு இந்த சிப்புகள் கிடைக்காது. அதாவது கைண்ட் ஆஃப், அதான் சொன்னேன் இல்லையா, அதிகார போட்டி. அந்த சிப்புகளை அமெரிக்கா மட்டும் பயன்படுத்தி அட்வான்ஸ்டாக முன்னாடி போகணும், அந்த துறையில் முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நிவேடியாவுடைய பிளாக்வெல் அட்வான்ஸ்டு பிளாக்வெல் சிப்ஸ் மித்த நாடுகள் கிடைக்காது, அமெரிக்க நிறுவனங்களுக்கு மட்டும்தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த செய்திக்கு போகலாம் நண்பர்களே. அடுத்த செய்தி மைக்ரோசாஃப்ட்டை பற்றியது. மைக்ரோசாஃப்ட் ஏஐ தொழில்நுட்பம் பல துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி பெரும்பாலும் நிறையா கம்பெனிகளில் மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டை எல்லாருடைய அப்ளிகேஷனையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் தனது ஏஐ கருவிகளை எரிசக்தி, நிதி, உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறைகளில் எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறத என்பதை வெளிப்படுத்துது. எப்படி ஈஸி இன்டெகிரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத, கோபைலட் எப்படி இன்டெகிரேட் பண்ண முடியும், இந்த ஏஐ டூல்ஸ் எப்படி இன்டெகிரேட் பண்ணுங்கன்னு மைக்ரோசாஃப்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை கொடுக்குது. ஓகேங்களா, இதை தான் ஜுட்சன் அல்தோஃப் சிஇஓ சொல்லியிருக்காரு. என்னன்னாக்கா, ஃப்ரான்டியர் நிறுவனங்கள் என்ற புதிய கருத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகேங்களா, ஃப்ரான்டியர் நிறுவனங்கள் ஏஐ மூலம் மனித பிரச்சனைகளை தீர்க்கும் நிறுவனங்களை ஃப்ரான்டியர் நிறுவனம் அப்படின்ட்டு சிஇஓ ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஜுட்சன் அல்தோஃப் சொல்லியிருக்காரு. ஃப்ரான்டியர் நிறுவனங்கள்னால் ஏஐ மூலமாக மனித பிரச்சனைகளை தீர்வு காணும் நிறுவனங்கள், அதுதான் ஃப்ரான்டியர் நிறுவனம் அப்படி சொல்கிறாரு அவர். ஓகேங்களா, ஸோ இந்த புது வேர்டு அவர் டேர்ம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ மைக்ரோசாஃப்டுடைய கோபைலட் மாதிரி ஏஐ டூல்ஸ் ஈஸி டு இன்டெகிரேட் வித் ஆல் ப்ரௌசர்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஏஐ நம்ம க்ரோம்லேயும் கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ப்ரௌசர்லேயும் ஈஸியாக கிடைக்க வச்சாங்க. ஸோ அதை ஈஸியாக எல்லா அப்ளிகேஷனும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதனால் ஃப்ரான்டியர் இந்த மாதிரி எரிசக்தி, நிதி, உற்பத்தி, சுகாதாரத்துறைகளில் இருக்க கம்பெனிஸுக்கெல்லாம் இதை ஈஸியாக பயன்படுத்தி அவங்க பயன்பாட்டுக்கும் அவங்களுடைய தீர்வுகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்லப்படுது. ஓகேங்களா, அடுத்த செய்திக்கு போகலாம் நம்மளே. அதாவது ரெண்டாவது செய்தி நம்ம என்ன பார்த்தோம், மைக்ரோசாஃப்ட் ஏஐயுடைய தாக்கத்தை பற்றி பார்த்தோம். ஃப்ரான்டியர் அப்படின்ற ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ ஃப்ரான்டியர்னாக்க ஏஐ மூலமாக மனித பிரச்சனைகள் தீர்வு காணும் நிறுவனங்கள் தான் ஃப்ரான்டியர் நிறுவனம் அழைக்கப்படும். ஓகேங்களா, அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்த செய்தி ஜூம் நிவேடியா பற்றி. அகைன் ஃபஸ்ட்டு நியூஸும் நம்ம நிவேடியா பற்றி தான், மூணாவது நியூஸும் நம்ம நிவேடியா பற்றி தான். ஓகேங்களா, நிவேடியா ஏஐ சப்போர்ட் 3.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. ஜூம் நிறுவனம் NVIDIAவுடன் இணைந்து நெமோட்ரான் மற்றும் ரேக் தொழில்நுட்பத்தை நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோ டெக்னிக்கல் வீடியோஸில் பார்த்துருக்கோம். நம்ம ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் நம்ம சம்திங் டாக் ஒன்ல நம்ம பல யூஸ் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். ஸோ அதையும் தமிழில் இந்த ரேக்கை பற்றி விளக்கம் பேசியிருக்கோம் நம்ம. ஓகேங்களா. இதை வந்துட்டு நம்ம அந்த டெக்னாலஜி அந்த ரேக் யூஸ் பண்ணி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய ஏஐ உதவியாளர் ஏஐ அசிஸ்டண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. கேள்வியின் சிக்கல் படி சிறிய அல்லது பெரிய மொழி மாதிரிகளை தேர்வு செய்ய புதிய லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது கொஷனை பொறுத்து இப்போ சின்ன மாடல் பெரிய மாடல், அதாவது மாடல்னால் உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கொள்ள தெரியும். ஏஐ உள்ள மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாடல் தெரிவு செஞ்சு ஒன்று இல்லை 2, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மாடல்ஸை தேர்வு செஞ்சு ஹைப்ரிட் ஓகேங்களா அமைப்பு மூலம் வேகமாகவும் செலவு குறைவாகவும் இந்த ஏஐ உதவியாளரை ஏஐ அசிஸ்டண்ட்டை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஜூம் அண்ட் NVIDIA இணைந்து இந்த ஏஐ சப்போர்ட் 3.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலீஸ் படி உங்களுடைய ஏஐ உதவியாளரை ரொம்ப சிம்பிளாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே இருக்குது. கேள்வியை பொறுத்து அந்த கேள்வியை பொறுத்து அந்த காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து அது வந்து எந்த மாடல் அது 1 or 3 மாடல்ஸுக்கு எடுத்து அதில் அவுட்புட் கொடுக்கக்கூடிய சக்தி படைச்சது அப்படி சொல்லப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த செய்திக்கு போகணுங்களே இதான் ரேகை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். அதுக்கு அடுத்த செய்தி வந்து வேமோ ரோபோ டாக்ஸி, நாட் வேமோ ரோபோ டாக்ஸி சேவை விரிவாக்கம். ஓகேங்களா. அதாவது ரோபோ டாக்ஸி சேவை, அதாவது வேமோ 2026 ஆண்டுக்குள் சான் டியாகோ, டெட்ராய்ட் மற்றும் லாஸ் வேகாஸ் நகரங்களில் தானியங்கி ஆட்டோ ஆப்ரேட்டபுள் வாகன சேவையை தொடங்குகிறது. ஹியூமன்ஸ் டிரைவ் பண்ணுறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே ரன் பண்ணக்கூடிய சேவை வழங்குகிற ஒரு நிறுவனம் தான் ரோபோ டாக்ஸி. அந்த ரோபோ டாக்ஸி வந்து 2026 அமெரிக்காவில் இருக்க சான் டியாகோ, டெட்ராய்ட் மற்றும் லாஸ் வேகாஸ் தானியங்கி வாகன சேவையை தொடங்குது. தற்போது வரை 1 கோடியை கடந்த சுய இயக்க வாகன பயணங்களை மேற்கொண்டுள்ள வேமோ வாரத்திற்கு 10 லட்சம் பயணங்களை இலக்காக கொண்டுள்ளது. இப்போயும் அவங்க அந்த ரோபோ டாக்ஸி செயல்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு கோடி மேலே ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸு இப்போ ட்ராவலிங்கை அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு மேலே வேமோ வந்துட்டு வாரத்திற்கு 10 லட்சம் பயணங்களை இலக்காக கொண்டு செயல்பட்டுருக்காங்க. ஓகேங்களா. 2026 ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் அதிகமாக வந்துட்டு முக்கியமாக சான் டியாகோ, டெட்ராய்ட் அண்ட் லாஸ் வேகாஸ் நிறைய ஓடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. ஸோ ஹியூமன்ஸ் டிரைவிங் கார்ஸு இதெல்லாம் தாண்டி இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரோபோஸ் கார்ஸ் என்றால் இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த செய்திக்கு போகலாம் நண்பர்களே. இது 5வது செய்தி. கூகுள் அண்ட் டிஸ்கவரியின் விட்டாலிட்டி ஏஐ. புதிய சுகாதார ஏஐ தளம். தென்னாப்பிரிக்காவின் டிஸ்கவரி குரூப் பேர், ஒரு பிஸ்னஸ் குரூப் பேர் டிஸ்கவரி குரூப்பு இணைஞ்சு கூகுள் கூட இணைஞ்சு விட்டாலிட்டி ஏஐ அப்படிங்கிற ஒரு சுகாதார ஏஐ தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஒரு வெப்சைட்டை பண்ணியிருக்காங்க. இது கூகுள் க்ளவுட் ஏஐ மற்றும் நடத்தை புள்ளிகளை பயன்படுத்தி நோய்கள் வளம் தடுக்கும் நோக்கில் செயல்படுகிறது. அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் கூகுள் கூட சேர்ந்து டிஸ்கவரி குரூப் வந்துட்டு ஒரு ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன கூகுள் க்ளவுட் ஏஐ யூஸ் பண்ணுது. ஓகேங்களா. அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு டேட்டாவை வச்சு நோய்கள் வளம் தடுக்கிறதுக்கு இதுக்கு என்னென்ன அட்வான்ஸ் ஆக்சஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டில் அவங்க லிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார செய்திகள். நம்ம இந்த வாரத்தில் வந்து என்னென்ன நியூஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நியூஸு NVIDIA பிளாக் சிப்புக்கான கட்டுப்பாடு. அடுத்த நியூஸு மைக்ரோசாஃப்ட் ஏஐடைய தாக்கம். ஃப்ரான்டியர் அப்படின்னாக்கா மனித பிரச்சனை தீர்வு காணும் நிறுவனங்களுக்கு ஃப்ரான்டியர் அப்படின்ட்டு CEO ஆஃப் மைக்ரோசாஃப்ட்டே வந்து இது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஜூம் NVIDIAவின் சப்போர்ட் 3.0. அதுக்கு அடுத்த நியூஸ் வந்து வேமோ ரோபோ டாக்ஸி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன்ஸ் டிரைவ் பண்ணாத வெஹிக்கிள்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து சான் டியாகோ, டிலாய்ட்லாம் வந்துட்டு 2026 ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸை ஆப்ரேட் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க 1 லட்சத்துக்கான ட்ராவல் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு வாரத்துக்கு 10 லட்சமாக ரீச் ஆகணும் அப்படிங்கிற டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நியூஸ் வந்துட்டு கூகுள் டிஸ்கவரி ஏஐ விட்டாலிட்டி டிஸ்கவரி குரூப்பு சேர்த்து உருவாக்கின விட்டாலிட்டி ஏஐ. விட்டாலிட்டி ஏஐக்கு ஒரு வெப்சைட்டு. இது வந்து கூகுள் க்ளவுடை பயன்படுத்துகிறாங்க. கூகுள் க்ளவுட் ஏஐ யூஸ் பண்ணி டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி நோய்கள் தடுப்புக்கான அட்வான்ஸ்டு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத பற்றி இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்டில் இருக்கும். இது சவுத் ஆஃப்ரிக்காவில் முக்கியமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார ஏஐ செய்திகள். நம்ம உங்களுக்கு பிடிச்ச செய்தி எது, இல்லை இது இல்லாமல் வேறு என்ன செய்திகள், முக்கியமான செய்திகள் உங்களுக்கு படுதோ அந்த செய்திகள் அதையும் நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சம்திங் டாக் பண்ண மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏஐ செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஏஐ செய்திகள் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸல் சீரீஸும் போட்டுட்டு வரோம். அதே நேரத்தில் ஏஐ டெக்னிக்கல் சீரீஸும் நம்மளுடைய சம்திங் டாக் சேனல் அதிகமாக இருக்குது. போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெல்டம்.inல ஏஐ டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே இருக்குது. அது இல்லாமல் ஏஐ பிளாக்ஸுக்கு சம்திங் டாக்கனுடைய வீடியோஸும் நம்ம டெல்டம்.inல இருக்குது. ஸோ மேலும் எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது சம்திங் டாக் 1 பிரபாகரன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.